எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் ரெசிபீஸில் ரொம்ப ஃபேமஸான குசீன்னா அது செட்டிநாட் குசீன் தான். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான செட்டிநாட் சிக்கன் கறி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ரெசிப்பியில் நம்ம இந்த மசாலா விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம இது செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு, 1/2 கப் கெட்டி தயிர், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கலந்து விடுங்க. சிக்கன் பீசஸை ஒவ்வொன்றும் மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். இதை 30 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. அடுத்து மசாலா விழுது அரைக்க போகிறேன். இதுக்கு சில பொருட்களை எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். அகல பேன் எடுத்து 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 1/2 டீஸ்பூன் முழு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 6 காஞ்ச மிளகாய் போடுங்க. இதை எண்ணெய் இல்லாமல் 2-3 நிமிஷத்துக்கு வறுங்க. மசாலாவில் இருந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ மசாலாவோட கலர் லேசாக மாறுது, நல்ல வாசனையும் வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை ஆற விடுங்க. மசாலா ஆறுனதும் மிக்சர் ஜாரில் போட்டு அரைங்க. அடுத்து இதில் 1/2 கப் தேங்காய் துருவல் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி விழுத அரைச்சிருங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அடுத்து அகல பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடானதும் 1 கப் நறுக்கின சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. நான் கிட்டத்தட்ட 20 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நறுக்கின ஒரு பெரிய தக்காளி சேர்க்கிறேன். ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு வதக்குங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் இதில் ஊற வச்ச சிக்கன் பீசஸை போட்டு கிண்டுங்க. இதை கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வேக விடுங்க. அஞ்சு நிமிஷம் கழிச்சு அரைச்ச ஃப்ரெஷ் மசாலா விழுத ஊற்றுங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மசாலாவோட வாசனையே தனிதாங்க. அடுத்து 250 ml கப்பில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணி தேவைப்பட்ட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பேனை மூடி மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. செட்டிநாட் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சாதத்தோட சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அருமையான செட்டிநாட் சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ரெசிபி செய்யும்போது நீங்கள் எப்போவுமே இந்த மசாலா விழுத நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர்ஸும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்லாம், ஏன்னா இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.